அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலிங் டிராகன் எபிசோட் 18 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ லெவல் 7 ரீச் ஆனாலும் அவனை நீ நான் சொல்லிட்டு கூறு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த கத்தி எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருப்பானா. இப்போ இந்த எபிசோடில் காலனுடைய அப்பா இருக்கான்ல, அவன் யாரோ ஒருத்தைய பார்க்கறதுக்காக போயிருக்கான். ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு மர்சனரி போல தெரியுது. அந்த சிலையை உடைக்கிறதுக்காக கேட்க போயிருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, 3 மில்லியன் கேட்குறாங்க. அவன் பார்க்குறான், என்னங்க ரொம்ப அதிகமாக கேட்குறீங்களே அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, டேய் அந்த சிலை எவ்வளோ பெரிய தலைங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க தெரியுமா, அதோட ரேட் என்னன்னு தெரியுமா, நான் 3 மில்லியன் தானே கேட்குறேன் அப்படின்னோடனே சரிங்க கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அவளை என்ன சொல்கிறா, நாங்கள் வாக்கு கொடுத்தா வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிறா. இங்கே அந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலை மோதுதுங்க. அந்த சிலையை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் வராங்க. அந்த இடத்துல யாருமே ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறது இல்லை. வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாங்க. அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அதான் அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் கூட்டம் வர்றது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய தலைங்கள்லாம் நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்களாம். இந்த சிலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்களாமா. எங்கே அப்போல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆக்ஷன் விட போகிறாங்கல்ல. அந்த இடத்துல ஒரு பர்சன் மட்டும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், யாருங்க அவன் அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள் வந்து தெரிஞ்சவன் தானா, அவனுக்கு வந்து எக்ஸப்ஷனுங்க, எங்கே வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ காசை வாங்கின கும்பல் வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. சிலையை உடைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். ஆனால் அவன் அந்த சிலையில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ஒரு பேரியரை போட்டு தடுத்துக்கிறாங்க. அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஹீரோவுமே உள்ளுக்குள்ளே இறங்கி சண்டை போடுறான். நம்ம ஹீரோட அட்டாக்கெல்லாம் அவன் அசால்ட்டாக தடுக்கிறாங்க. ஏதோ சின்ன பையனை அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு இருக்கிறான் அவன். நம்ம பேபே அது லெவல் 8 பீஸ்ட் இல்லை, அசால்ட்டாக பூச்சி தூக்கி போட்டுருவானா. ஆனால் இவனால் அந்த பேரியர் ஒன்றுமே பண்ண முடியலங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பேபே கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ போகாத அவன்கிட்ட, அவன் அட்லீஸ்ட் லெவல் 9 இருப்பான், நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள போராட்டம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு எப்படியாவது பேரியரை தாண்டி உடச்சி உள்ளே போய் சிலையை உடைக்கணும். நம்ம ஆளுக்கு சிலையை உடைக்க விடக்கூடாது. அந்த இடத்துல ஒயின் கிளாஸோட ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான்ல, அவன் வரான். அட என்னடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே அடி தான் அடிக்கிறான். அந்த ஆள் மொத்தமாக காலி. அவன் ஒரு லெவல் 9 வாரியராக இருப்பான். என்னடா ஒரே அடியில் முடிச்சு விட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேனு பார்க்குறான். இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம செயின்ட்டு சொல்கிறாரு, டேய் இவன் என்ன உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யாருங்க அவன் அப்படின்னு கேட்டால் அவன் பேர் வந்து சீசரான். 6000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் செயின்ட் லெவலில் இருந்தான். இவன் ஒரு மர்சனரி போல தெரியுது. இவனுக்கு ஒரு பட்ட பேரை வச்சிருக்காங்க, த கிங் ஆஃப் கில்லர்ஸ். அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஆள் யோசிச்சு பாருங்க. இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு அந்த ஆள் பின்னாடி ஓடுறாங்க. அவன் ஓடி போயிட்டு நன்றி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அந்த ஆள் பார்க்குறாரு, எது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா, டேய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, சரி நீ அதெல்லாம் விடு, முதல்ல போய் சிலையை பாதுகாப்பாக வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னையே நான் கொன்றுவோண்டா அப்படின்ட்டு போகிறான். இப்போது சீசர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், அந்த மர்சனரி குரூப்பை என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடு, மறுபடியும் ஏதாவது பண்ணானுங்க மொத்தமாக அழிச்சு விட்டுருவேன் சொல்லு அப்படின்ன உடனே மெசேஜ் போயிருக்கு. அந்த லேடி என்னாலலாம் சிலையை உடைக்க முடியாது அப்படின்ட்டா. அவன் கேட்குறான், ஏங்க என்னாச்சு, நீங்கள் முடியும்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, யோ அந்த ஆளுக்கு அந்த சிலை மேலே ஒரு கண்ணு இருக்குது, அந்த ஆளு மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறா. இல்லைங்க வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான் அவன். அப்போ கூட இவன் என்ன சொல்கிறா, இங்கே பாரு அவனை பார்த்தா ஹோலி சர்ச்சே பயப்படும், நம்மலாம் யார் சுண்டக்கா பயலுங்கடா நம்மலாம், போடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டா. இவனுங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த ஹோலி சர்ச்சு அவனுங்களும் பார்க்குறானுங்க, இந்த லின்ல என்னடா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான், இவனை இப்படியே வளர விட்டோம், ஃப்யூச்சரில் இவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் அந்த கிங்டமோடைய ராஜா, யாரா லின்லே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஏலும் நின்றுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காலன் ஃபேமிலி வந்திருக்குங்க. ஏல் சொல்கிறான், டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்திருப்பானுங்க அவனுங்க, இவனுக்கு தாண்டா சிலையை உடைக்க பிளான் பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றிலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ராஜா உள்ளே வந்துருவாரா. இங்கே யார் மாஸ்டர் லின்லே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரு அவர். இவரை பார்த்தோன்னே ராஜாக்கு மரியாதை கொடுக்கணும்ல, 2 பேரும் மரியாதை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு ஏழு நல்லா தெரிஞ்சிருக்குங்க, ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லை. என்னப்பா உங்கள் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. எங்கள் அப்பா நல்லா இருக்காருங்க அப்படிங்கிறான். அடுத்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அப்போ நீங்கள் தான் மாஸ்டர் லின்லேவா அப்படின்னு கேட்குறாருங்க. அவன் என்ன சொல்கிறான், ராஜா இவ்வளோ மரியாதைலாம் வேணாம், என்ன லின்லேனே கூப்பிடுங்க அப்படிங்கிறான். அவரும் பார்க்குறாரு, ஆமாப்பா இந்த ராஜாலாம் தூக்கி போடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட சேலை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறான் மனுஷன். உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப் என்ன கேளு, கண்டிப்பாக நம்ம கிங்டம் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறாருங்க. இப்போ ரேடியன் சர்ச்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களும் ஆக்ஷனுக்கு வந்திருக்கானுங்க. இவங்களை பார்த்த உடனே ஹீரோ போய் வெல்கம் பண்ணுறாங்க, ஏன்னா வராதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவனுங்களும் நம்ம ஹீரோவை பாராட்டுறானுங்க, உன்னோட சிலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறானுங்க. ராஜாவுமே கான்வர்சேஷனுக்குள்ளே வந்துடுறாரு. ராஜாவை பார்த்தோன்னா அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டேய் உன்னோட கிங்டமில் இந்த பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தாண்டா பெருமை, எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கப்பா. இப்போ ஆக்ஷன் தொடங்குது. அந்த ஆக்ஷன் விடுறவன் என்ன பண்ணுறான், முதல்ல எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்கன்னு,
அந்த மாதிரி நம்ம ராஜாவை பார்த்து, நம்ம ராஜா வந்திருக்காக, அவருக்கு ஒரு கரகோஷத்தை கொடுங்க அப்படிங்கிறான். அடுத்து ரேடியன் சர்ச் அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கரகோஷத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக தேலியாவுமே ஆக்ஷனுக்கு வந்திருக்கா. கடைசியாக நம்ம ஹீரோவை காட்டி, இந்த சிலையை செஞ்ச நம்ம ஹீரோ அவருமே வந்திருக்காரு, அவருக்குமே கரகோஷம் கொடுங்கன்றாங்க. இப்போது ஆக்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பிட்டே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கோல்ட் காயின்ஸ். என்னங்கடா ஆரம்ப விலை அமர்க்கலமாக இருக்கே அப்படிங்கிறானுங்க. இருந்தாலும் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். 1.2, 1.5, 1.8, 2.8, 3ன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பிட்டிங் கேட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்த காளான் வேற திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பேபே பாஸ், நம்ம பணக்காரங்க ஆயிட்டோம் பாஸ், இதில் நீ என் சாப்பாட்டை மறந்துடாத பாஸ் அப்படிங்குது. இப்போ ராஜா பார்க்குறாரு, நான் இன்னும் பிட்டிங்கை ஏற்றுறேன் பாருன்னு சொல்லிட்டு மனுஷன் 5 மில்லியன் கோல்ட் காயின்ஸுங்க. இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காண்டு, ஏன்னா ராஜா வந்து லின்லேக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. ஆனால் பிட்டிங் எங்கே 5 மில்லியனில் முடிஞ்சது, அதையும் தாண்டியில் போய்கிட்டு இருக்கு. இப்போது தேலியா இருக்கால, அவளுமே ஒரு பிட்டிங்கை போடுறா. 5.4 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பிட் பண்ணுறா. ஆனால் அதையும் தாண்டி ரேட் ஏறிட்டு போய்கிட்டே இருக்குங்க. அது பாட்டுக்கு 5.8, 6ன்னு சொல்லிட்டு போகுது. இப்போ காளான் இருக்கான்ல, அவனுமே பிட்டிங் பண்ணணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு நம்ம ஃபேமிலி நிலைமை சரியில்லை, 8 மில்லியனுக்கு மேலே செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. 8 மில்லியன் யோசிச்சு பாருங்க. சுற்றி இருக்கவன்லாம் பிட்டிங் கேட்டுகிட்டே இருக்கான், ரேட்டு போய்கிட்டே இருக்கு. காளான் பார்க்குறான், ஸ்ட்ரைட்டாக 8 மில்லியன் கேட்டாங்க. அரங்கமே அதிர்ந்து போகுது. எது 8 மில்லியனான்னு சொல்லிட்டு அதிர்ந்து போகிறாங்க எல்லாரும். நம்ம சீசர் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கேளுங்கடா, எப்படியோ சிலை கடைசியாக எனக்கு தான் சொந்தமாக போகுது அப்படிங்கிறாரு. இப்போ தேலியா இருக்கல்ல, அவன் என்ன சொல்கிறா, இந்த சிலை வந்து அவங்க கைக்கு போகக்கூடாது, லின்லேயோட இந்த சிலையை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இன்னொரு பக்கம் 7 அவனுக்குமே சரியான கோவம், டேய் சிலை அவங்க கைக்கு போகக்கூடாதுரா, நான் வந்து பிட்டிங் கேட்குறேன்டா அப்படிங்கிறான். ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் தேவை கிடையாது, அவனுக்கு அந்த சிலை வேணா வாங்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷன் விடுறவனும் பார்த்தீங்கன்னா 1 தரம் 2 தரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு குரல் கேட்குது, 10 மில்லியன் அப்படிங்கிற ஒரு குரல். பக்குன்னு ஆகிப்போச்சு காளானுங்களாம். 10 மில்லியனா, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. அவங்க அப்பா பாட்டு கிளம்பி போயிட்டாரு. அவனும் சொல்லிட்டான், என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணேன், இதுக்கு மேலே முடியாதுமா, ஃபேமிலி கடமைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டான். யாரா அது 10 மில்லியன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ரேடியன் சர்ச் பார்க்குது, எவன்டா அவன் அவ்வளோ காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, ஐயோ அவனா, சிலையை அவனே வச்சுக்கிறோண்டா அப்படின்ட்டானுங்க. ராஜாவும் பார்க்குறாரு, எனக்கு வேணாம்ப்பா அந்த சிலை அப்படின்ட்டாரு. இப்போ தேலியா கிட்ட அந்த மனுஷன் சொல்கிறாரு, இங்கே பாருமா சீசரெல்லாம் நம்ம எதிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் தேலியா என்ன சொல்கிறா, இல்லை அந்த சிலை எனக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு நீங்கள் கண்டினியூஸாக பிட் பண்ணுங்க அப்படிங்கிறா. மறுபடியும் அவன் 1 தரம் 2 தரம் சொல்லிக்கிட்டே இருக்கான். 10.1 மில்லியன் சொல்லிட்டு இவங்க பிட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஆள் அப்படியே பார்க்குறான், யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்க்குறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.